ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து இந்த லோ அண்டு இந்த லோ வந்து நம்ம பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோன் வந்து ரேட் ஆகியிருக்கு. பட் நம்ம பிரேக் பண்ணியிருந்தால் நம்ம டைரெக்டாக வந்து இங்கே செல் எடுக்கலாம். பட் வந்து ரியாக்ட் ஆனதால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ரெட் ஜோன் இருக்குங்களா, இந்த ரெட் ஜோன் ரியாக்ட் ஆகி இந்த லோ, அதாவது வந்து இந்த கேண்டிலோட லோ இப்போ வந்து நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும். 8:30 ஏஎம் இந்த கேண்டிலோட லோ வந்து பிரேக் பண்ணால் நம்ம வந்து செல் எடுக்கலாம். ரிட்ரேஸ்மெண்ட் வந்தப்பறம் செல் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணால் நம்ம வந்து செல் எடுக்கலாம். சப்போஸ் அதாவது இந்த வெயிட்டிங் ஃபார் பிரேக் இந்த ரெட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த இந்த லைன் பிரேக் பண்ணால் நம்ம செல் எடுக்கலாம். சப்போஸ் ஜோன் பிரேக் ஆயிட்டால் சான்சஸ் வெரி வெரி ஹை ஃபார் ரீச் 2388. ஸோ நம்ம வந்து ட்ரேட் கிடையாது, அதனால் வந்து நம்ம செல்லுக்கு மட்டும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெட் ஜோன் ரீச் ஆகி பிரேக் பண்ண அப்புறம் நம்ம வந்து செல் ட்ரேட் எடுக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியே தான் 2350 நம்ம டார்கெட். நமக்கு 2350 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 3 நியூஸ் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, ஃபில்லி ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அது ஒரு நியூஸ் இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் 2 நியூஸ் இருக்குது, 3 நியூஸ் இருக்குது மொத்தம். 6 PM அப்புறம் 7:30 PM இந்த 2 டைமில் வந்து நியூஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ட்ரு ஆனால் வந்து ஈவினிங் 6 PMக்குள்ளே வந்து மார்க்கெட் இந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகிடும். அதாவது 2350 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த ரெட் ஜோன் ரியாக்ட் ஆகணும். ரியாக்ட் ஆகி இந்த கேண்டில் அதாவது 2371-72 பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக வந்து செல் எடுக்கலாம். மற்றபடி இன்றைக்கி வியூ இது தான். ஸோ இந்த க்ரீன் ஜோன் ரியாக்ட் வந்ததுக்கப்புறம் நியூஸ்க்குள்ளே இந்த ஜோன் ரீச் ஆகிடும். ரீச் ஆன பிறகு வந்து நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து நியூஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈவினிங் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து லைவ் போகலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ லண்டன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 200 பிப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட் தான். 250 பிப்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்குது. நல்ல ட்ரேட் தான் இது. எல்லோரும் பார்த்து எடுங்க. ஏன்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ண அப்புறம் மட்டும் எடுங்க. 8:30 AM இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் எடுக்கலாம். ஸோ பார்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ 7:30 AM இந்த கேண்டில் லோ வந்து நீங்கள் பார்ஷியல் எடுத்து வந்துடாதீங்க. பார்ஷியல் எடுக்கிறது தான் எப்பவுமே வந்து ஒரு ட்ரேடர், ஒரு நல்ல ட்ரேடருக்கு நீங்கள் பார்ஷியல் எடுத்துருங்க. எப்பவுமே 7:30 AM லோ வந்து பார்ஷியல் எடுங்க. சப்போஸ் இல்லைனா இந்த 2368 பார்ஷியல் எடுக்கலாம். 2368 பார்ஷியல் எடுத்துருங்க. அதாவது வந்து 1:2 1:3 வந்து நீங்கள் பார்ஷியல் எடுத்துருங்க. டார்கெட் வந்து 2350 அது வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் வைக்கலாம். சப்போஸ் நியூஸ் வந்து 6 PM அந்த டைமுக்குள்ளே வந்து ரீச் ஆகலைன்னா, இந்த ஜோன் ரீச் ஆகலைன்னா நீங்கள் வந்து 90% வந்து பார்ஷியல் எடுத்துருங்க. ஏன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஐ திங்க் ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 பிப்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பிரேக் ஒன் செட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா பார்ஷியல் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா. நேற்று வீடியோ கூட பார்க்கணுன்னா பாருங்கள். இன்றைக்கி வந்து வியூ இது தான். ஓகே, தேங்க்யூ ஆல்.